So 12th painting lesson number 15 folk and tribal art. ஸோ இது ஃபோக் அண்ட் ட்ரைபல் ஆர்ட் பற்றி இருக்க போது இப்போ இந்தியாவில் நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. நாம் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் என்ன பண்ணுவோம், நாம் வாலை டெக்கரேட் பண்ணுவோம், ஃப்ளோர்ஸை டெக்கரேட் பண்ணுவோம், நிறைய கலர்ஸ் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்ட்டுகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோக்கல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோக் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய ஃபோக் ஆர்ட்டை பற்றி ட்ரைபல்ஸ் ஆர்ட் பற்றி இப்போ பார்க்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். இந்த ஃபோக் ஆர்ட் அப்படின்னா இது ஒரு ஜியாகிரபிக்கல் ரீஜன் பொறுத்து இருக்குது. அந்தந்த ஏரியாவுக்கு பொறுத்து இந்த ஃபோக் ஆர்ட் எல்லாமே மாறும். நம்ம வரலாறுலேயே பார்த்திங்கனாக்கா இந்த ஃபோக் ஆர்ட்டும் இந்த ட்ரைபல் ஆர்ட்டும் பார்த்திங்கனாக்கா ஒரு பழைய நிறைய ஒரு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஃபோக் ஆர்ட்லேயும் ட்ரைபல் ஆர்ட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இந்தியா உலக லெவலில் அதோட கல்ச்சுரல் டைவர்சிட்டிக்கு பேர் போனது. ஸோ யார் கேட்டாலும் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கல்ச்சுரல் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இந்தியாவோட கல்ச்சரை. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கனாக்கா பர்டிகுலராக ஃபோக்கு ட்ரைபல் ஆர்ட்டும் அதில் இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்ம், அதாவது இந்த ஃபோக் ஆர்ட்டும் ட்ரைபல் ஆர்ட்டும் இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி, அந்த ஏரியா மக்களோட நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். இதில் நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே நமக்கு பார்க்க முடியும். அதில் இருக்க கலர்ஸு, அது வாலில் வரைஞ்சதாக இருக்கட்டும், கிரவுண்டில் வரைஞ்சதாக இருக்கட்டும், அது பார்த்திங்கன்னா ப்ரஷில் கூட வரைஞ்சிருக்கலாம். இது எல்லோ எர்த்தை வச்சு யூஸ் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க, ஆக்ரே வச்சு வரைஞ்சிருப்பாங்க, சாக்கு, லேம்ப் சூட்டு, ரைஸ் பவுடர், டர்மரிக்கு, அதாவது மஞ்சள் பவுடரு, சிந்தூர் அதாவது குங்குமம், அப்புறம் இண்டிகோ, அப்புறம் மாட்டு சாணம், வெஜிடபிளோட கலர், இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்மளால் பார்க்க முடியும் இந்த பெயிண்டிங்ஸ் தான். ஸோ இத்தனை வருஷமாக இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸு, மோட்டிவ்ஸு, கம்போசிஷன்ஸ் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. ஸோ சின்ன ஒரு பொண்ணுலேருந்து ஓல்டர் உமன் வரைக்கும் இந்த விஷயம் எல்லாமே நம்ம இதில் வரைஞ்சிருக்காங்க, அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்கில்ஸு, இந்த கிராஃப்ட், இந்த புது ஜென்ரேஷனுக்கு இந்த ட்ரெடிஷனும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது 15.1 வர்லி பெயிண்டிங். ஸோ இது ஒரு ட்ரைபல் பெயிண்டிங், மலைவாழ் மக்களோட பெயிண்டிங் தான் வர்லி பெயிண்டிங்கு. இது தஹானு அப்புறம் ஜவஹர் ஏரியாவில், அதாவது மகாராஷ்டிராவில் தானே டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற வெட்டிங்ஸில், கல்யாணத்தில் அந்த ட்ரைபல் பீப்புள், அதாவது அந்த மலைவாழ் மக்கள் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பெயிண்டிங் தான் வரைவாங்க. இது பால்கட் தேவி சவுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாங்க. இந்த வர்லி பெயிண்டிங் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும், ஏன்ஷியன்ட் ஃபார்மட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேட்டம் இது ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ் பெயிண்டிங் மாதிரியே இருக்கும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம், கேவ்ஸ் எல்லாமே வரைஞ்சது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய ட்ரையாங்கிள்ஸு, 2 ட்ரையாங்கிள்ஸு, அதேட்டம் நிறைய ட்ரையாங்கிள்ஸை ஜாயின் பண்ணி ஆப்பெக்ஸுங்கிற ஒரு டிசைனில் நீங்கள் வரைஞ்சது பார்க்கலாம். இதில் இருக்க டைனாமிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிகர்ஸ் எல்லாம் அன்டீட்டெயிலாக இருக்கும். இந்த பெயிண்டிங் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வர்லி அவங்களோட லைஃப்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த வர்லி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இது செவுத்தில் வரைவாங்க. இது அர்பன் மார்க்கெட்டில் இந்த வர்லி பெயிண்டிங் இன்றைக்கி இதெல்லாம் கிடைக்கிது. பேப்பர் வடிவத்துலேயும் ஃபேப்ரிக் வடிவத்துலேயும் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பெயிண்டிங்கை நல்லா பாருங்கள். இதுதான் வர்லி பெயிண்டிங்கு. ஸோ டைட்டில் பால்காட் தேவி சவுக், மீடியம் வாட்டர் கலர்ஸ், மீடியம் மினரல் கலர்ஸ், பீரியட் கண்டெம்பரரி, ஆர்டிஸ்ட் ஜீவியா சோமா மாஷே, கலெக்ஷன் நியூ டெல்லி கிராஃப்ட் மியூசியம். ஸோ இதுதான் இதோட டிஸ்கிரிப்ஷனு, டீட்டெயில்ஸு. இப்போ டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். இந்த கல்யாண வீட்டோட மெயின் இன்டீரியர் வாரில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பெயிண்டிங்கை உங்களால் பார்க்க முடியும். இந்த பால்கட் தேவி, அதாவது வர்லியோட தேவதை, கடவுள்னு சொல்லலாம். அவங்க இந்த பெயிண்டிங்கில் இந்த ரெக்டாங்கிள், அதாவது சவுக் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்டரில் ரெக்டாங்கிளாக இருக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
அதில் டாப்பில் 2 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சன்னும் மூணும் இருக்கிற மாதிரி தெரியும். அதேட்டம் ஒரு க்ரௌனு, ஒரு கிரீடம் வந்து அந்த மாப்பிள்ளைகிட்ட இருக்க மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அதோட அந்த காடஸ் அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற மாதிரி அவங்க அங்கே வரைஞ்சிருப்பாங்க. அந்த காடஸ் வந்து சுற்றி நிறைய வெட்டிங் சீன்ஸு, நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்திங்கனாக்கா டான்ஸ் ஆடுற மாதிரி, ஹண்ட் பண்ணுற மாதிரி, ஃபார்மிங் பண்ணுற மாதிரி, அவங்க பூவு செடி கொடிகளெல்லாம் இருக்க மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ கல்யாணம் ஆன லேடிஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க இந்த சவுக்கை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்புறம் யங் உமன்ஸ் பார்த்திங்கனாக்கா இதை அவங்க வாலில் கவர் பண்ணிப்பாங்க. இது ரியல் இமேஜினரி சீன், ரியல் லைஃப்லேருந்து எடுத்த ஒரு சீன் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்லி மக்கள் வந்து அவங்களோட வீட்டை பேம்பூ ஸ்ட்ரக்சரில் தான் அந்த கேப்ஸ் எல்லாமே மண் வச்சு அடைப்பாங்க. அந்த செவுறு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சாணத்தாலேயும் ரெட்டு சாயில்னாலேயும் அவங்க வந்து ஃபில் பண்ணி அந்த டெக்கரேட் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் அவங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்கு, அதாவது கல்யாணான விமன் இல்லை ரைஸ் ஃப்ளோர்னாக்கா அரிசி மாவு இதை வச்சு எல்லாமே அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு எண்டில் பார்த்திங்கனாக்கா நீங்கள் லோக்கல் சல்லாத்தி கிராஸு, இது ஒரு புல் வகை, அதை வந்து அதுவும் அப்புறம் பாம் லீஃபு, பனை ஓலை, இதெல்லாமே உங்களுக்கு ப்ரஷ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்டிங்கில். இது ரெட்டிஷ் பேக்ரவுண்டு எல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் ரேரான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வர்லி ஃபார்மர்ஸ் விவசாயிங்க பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு இந்த அறுவடை பண்ணும்போது இந்த பேடி எல்லாம் அறுவடை பண்ணுவாங்க, நெல் எல்லாமே. அவங்க கன்சாரி ஆய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கடவுள், அவங்க கன்சாரி ஆயினாக்கா ஹிந்தியில், இது மராட்டியில் வந்து அம்மான்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து இதை படைப்பாங்க. அப்புறம் பஸ்தி டிசைனில் பார்த்திங்கனாக்கா இந்த அவுட்டர் வாலை பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வீட்டை. அந்த மட்டு ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா அந்த ரிப்பீட்டடாக இருக்கும். இந்த இம்ப்ரெஷன் வந்து கையிலே அவங்க செஞ்சுருப்பாங்க. இதுதான் இவங்களோட டிஸ்கிரிப்ஷன். இது நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்திங்கனாக்கா இந்த பெயிண்டிங் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு 15.2 பித்தோரா பெயிண்டிங். இது வந்து ஒரு ஃபோக், பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோக் ஆர்ட்டு இந்த பித்தோரா பெயிண்டிங்கிறது. இது பீல் அண்ட் பிலாலா கம்யூனிட்டி, அதாவது ஜபுவா டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேசில் இருக்குது. அங்கே இந்த ரத்வாஸ் அப்புறம் வதோரா ஏரியாவில் இருக்கிற குஜராத், இந்த ட்ரெடிஷனில் பார்த்திங்கன்னா இந்த பித்தோரா பெயிண்டிங்கை இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பெயிண்டிங் வந்ததுலேருந்து அந்த லோக்கலில் இருக்கிறவங்க, இந்த பித்தோராவில் இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது வந்து பித்தோரா பெயிண்டிங்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதோட ஸ்டைலும் காம்பினேஷன் கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 2 கம்யூனிட்டி வந்து சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஸ்டோரி, ரிச்சுவல் ஸ்டோரி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கலர் காம்பினேஷன் வரும்போது இந்த பீல் பேலட் இதை வந்து சிம்பிளாக லிமிட்டடாக, பழைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் லிமிட்டடாகவும், அதையாட்டம் இந்த ரத்வா பேலட் இது பார்த்திங்கனாக்கா நிறைய கலர்ஸையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரத்வா பித்தோரா பெயிண்டிங்கில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ஆர்னமெண்டேஷன்பாங்க, நகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. இந்த பீல் ரத்வா மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் இருக்க மெம்பர்ஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க இந்த க்ராப்பு, அதாவது அவங்களோட விவசாய நிலத்தில் இருக்கிற அந்த க்ராப் வந்து அவங்களோட கிராண்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னாக்கா அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு விஷயம். அது வந்து உங்களுக்கு லக்கீந்திரா, அதாவது ட்ரெடிஷ்னல் பெயிண்டர் ஆஃப் சாக்ரட் ஃப்ரெஸ்கோ, லக்கீந்திரா வந்து இந்த பெயிண்டிங் எல்லாமே, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே கனெக்ஷன் பண்ணுற மாதிரி அவங்க நம்புகிறாங்க.
இன்றைக்கி இந்த பீலும் ரத்வா ஆர்டிஸ்ட்டும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டெக்கரேட்டிக்கும் எக்ஸாட்டிக் பித்தோரஸ் பையர் ஃபார் லிவிங். அவங்க வந்து ரொம்ப இது அவங்க வாழ்க்கை வாழ்கிறதுக்காக இது ஒரு வேலையை செய்கிறாங்க. இந்த பித்தோராஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பேப்பர் ஃபேப்ரிக்லேயும் அக்ரிலிக்லேயும் வரைஞ்சிருக்கிறாங்க. டைட்டில் பித்தோரா பெயிண்டிங், வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, மினரல் கலர்ஸ், பீரியட் கான்டெம்பரரி ஆர்டிஸ்ட் அன்னோன் கலெக்ஷன். மத்திய பிரதேசில் இருக்க போபாலில் இருக்க ஜன்ஜாத்திய சங்கரஹாலயா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன். பித்தோரா வந்து அவங்களோட க்ராப், அதாவது ஒரு சன்னுக்கு இதை வந்து கிராண்ட் பண்ணுறாங்க தேங்க் பண்ணி. இதில் பீல்ஸ் அண்ட் ரத்வா கம்யூனிட்டியில் இருக்கவங்க பார்த்திங்கனாக்கா லக்கீந்திரா அந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்கை வந்து ட்ரெடிஷ்னலாக வரைஞ்சவருக்கு பார்த்திங்கனாக்கா இந்த பெயிண்டிங்கு அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயிண்டிங் வந்து வீட்டில் இருக்க மெயினால் இன்னர் வாலில் வரைஞ்சிருப்பாங்க. இந்த வாலில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சாணம், அப்புறம் ரெட் கலர் மட்டு இதெல்லாம் வச்சு சுண்ணாம்பெல்லாம் வச்சு அந்த செவுத்தில் செஞ்சுருப்பாங்க. இந்த ரெக்டாங்கிள் ஸ்பேஸு தான் பித்தோரா ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த பெயிண்டிங்கோட அவுட்லைன் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒயிட் ஹார்ஸ் ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். 2 ஹார்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். மிடில் ஒரு டயட்டி, பித்தோராங்கிற டயட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதேயாட்டம் இந்த பெயிண்டிங்கில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 2 ஹெட்டு இருக்கிற மேர்ஸு, லயனு, எலிஃபெண்ட்டு, கேமலு, கவு, ரேபிட், கோப்ரா, ஸ்கார்பியோ, அப்புறம் கேட்டு, பீகாக், ஃபிஷ்ஷு, ஹென்னு, இது எல்லா மாதிரி. அப்புறம் ஒரு விமன் வந்து தண்ணியில் ட்ராயிங் பண்ண மாதிரி இருக்கும், தண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கேர்டு தயிர் கடைகிற மாதிரி இருக்கும். ஒரு கால் இருக்க ஒரு ஆள் வந்து ஸ்மோக் பண்ணுற ஹுக்கா ஸ்மோக் பண்ணுற மாதிரி இருக்கும். 12 தலை வச்சுருக்க சைத்தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் உங்களால் இந்த இதில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மறுபடியும் இந்த பித்தோராவோட ரிச்சுவல் சாங்ஸை இதில் வந்து காட்டியிருக்காங்க. இந்த பித்தோரா பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குங்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த மெட்டீரியல் பித்தோரா பெயிண்டிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா டேட் ட்ரீ, அதாவது பேரிச்சப்பழம் மரம், அப்புறம் ட்விக்கு இதெல்லாமே கட் பண்ணி அதை நல்ல ஹேமரில் அடித்து, அப்புறம் அதில் இருக்க ஒரு ஃபைப்ரஸ் மாஸ் எடுத்து ஒயிட் கலர் லைன் பேஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிங்க்கு வந்து டைல்யூட் மகாவரை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் கலர் ஆக்ரே வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலர் வந்து பவரிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கலர் பலோர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் லேம்ப் சூட்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் ப்ளூ அண்ட் இண்டிகோ அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 15.3 மதுபானி ஆர் மிथिला பெயிண்டிங். ஸோ இந்த மதுபானி மிथिला பெயிண்டிங் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபோக் பெயிண்டிங். இது பீகாரில் இருக்கிறது, பீகாரில் இது வரைஞ்சது, அந்த ஊருக்காரங்க. ஸோ இந்த மதுபானி பெயிண்டிங்கை வந்து மிथिला பெயிண்டிங்னு கூப்பிடுவாங்க. இந்த மதுபாரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது எங்கன்னாக்கா மித்தாலி ரீஜனில் பீகாரில் இருக்குது, அங்கே தான் இது ஃபேமஸ்ஸு. இந்த பெயிண்டிங்கில் ஒரு விமன் பார்த்திங்கனாக்கா ஒரு மட்டு வால், அதாவது கோபர் அப்படிம்பாங்க. ஸோ பிரைடல் சேம்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு ஹிந்து மித்தாலஜிக்கலில் நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இந்த பெயிண்ட்டு ஒரு புது கல்யாணம் பண்ணுற ஒரு புது ஃபர்டிலிட்டியான ஒரு விஷயத்தை வந்து இதில் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபேமிலி, இந்த லோக்கல் டயட்டியோட ஃபேமிலி ஆகட்டும், இந்த ஃபர்டிலிட்டி சிம்பிள் ஆகட்டும், இல்லை மித்திக்கல் ஃபிகர்ஸ் ஆகட்டும் நம்மளால் பார்க்க முடியும். அதேட்டும் இந்த அர்பன் மார்க்கெட்டு க்ரோ ஆகுறதுல இன்றைக்கி ஆர்டிஸ்ட் பார்த்திங்கனாக்கா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கனாக்கா இந்த பெயிண்டிங் வந்து ஃபேப்ரிக், கேன்வஸ், போர்ட் அண்ட் பேப்பரில் வரைஞ்சிருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த டைட்டில் பேர் வந்து கோபர் கர், வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பீரியட் கண்டெம்பரரி, ஆர்டிஸ்ட் பத்மஸ்ரீ கங்காதேவி. கலெக்ஷன் எங்கே இருக்குனாக்கா நியூ டெல்லியில் கிராஃப்ட் மியூசியமில் இதை வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷனும் அதே தான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்னாக்கா ஒரு கல்யாண பொண்ணு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிற ஒரு சிச்சுவேஷன் தான் இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இதுதான் கோபர்.
இங்கே கோபர் வந்து அந்த கல்யாண பொண்ணு அந்த பிரைடு வீட்டிலேருந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரிலீஜியஸ் சிச்சுவேஷன்ஸ், அதாவது அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங். இங்கே ஒரு மேரீடு உமன் பார்க்க முடியும் நம்மளால். அப்புறம் இது கல்யாண பாட்டு பாடிக்கிட்டே இந்த ரிச்சுவல் சாங்ஸ்லாம் பாடிக்கிட்டே இந்த பெயிண்டிங்கை வந்து ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து வாலில் அவங்க வரைஞ்சிருக்காங்க. இந்த ஃபிகரில் பார்த்திங்கனாக்கா கரித்தூள், அதாவது சார்கோல், அப்புறம் பேம்பூ லேம்ப் ஷூட்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காட்டன் உள்ள எண்டில் வச்சு இது வந்து ப்ரஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெடிஷ்னல் உமன் பார்த்திங்கனாக்கா அவங்களே இந்த கலர்ஸ் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க அந்த தீயோட பற்ற வச்சுட்டு அங்கே இருக்க கருப்பு கலரு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா மஞ்சள் பவுடரை வச்சு இல்லை பேனியன் ட்ரீயோட மிக்ஸை வச்சு எல்லோ கலர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேருந்து ஒவ்வொரு கலரை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோபர் ஃப்ரெஸ்கோங்கிறது ஒரு ஃபர்டிலிட்டி சிம்பிளாக அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி இதில் லோக்கல் கேரக்டர்ஸ், அதாவது நைனா, ஜோகின்ஸு, இதெல்லாமே ஒரு நல்ல சகுனம். இந்த மூன், சன்னு, துளசி பிளான்ட்டு, பேரட்டு, பீகாக்கு, ஃபிஷ்ஷு, கோப்ரா, ஸ்பேரோ, டோட்டாய்ஸு, லில்லி வைனு, க்ளோவு, அப்புறம் ட்ரீ, பேம்பு ட்ரீ, பீட்டில் வைன், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல சகுனம் அப்படின்ட்டு இதில் வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து எங்கேயும் ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடையாது. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கும்போது இந்த மதுபானி ஃப்ரெஸ்கோவில் இந்த கேப் எல்லாமே ஜாமெட்ரிக்கல், அப்புறம் ஃப்ளோரல் மோட்டிவ்ஸு இல்லை பேர்ட்ஸ், அனிமல்ஸை வச்சு அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் எங்கேயுமே உங்களுக்கு இந்த கேப் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் 15.4 காளிகட் பெயிண்டிங். இந்த காளிகட் பெயிண்டிங் இதுவும் ஒரு ஃபோக் ஆர்ட் தான். இதோட ஸ்டைல் பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே எங்கே ஒரிஜினேட் ஆச்சோ இந்த இடம், அந்த பெயிண்டிங்கு அந்த இடத்தோட பேர் தான் வச்சுருக்காங்க. இந்த காளிகட்டுங்கிறது கொல்கட்டாவில் இருக்குது. இது ஃபேமஸான காளி டெம்பிள். காளினாக்கா துர்கை அம்மன் அப்படின்னு சொன்னால் இது நிறைய பக்தர்களை வந்து இதை அட்ராக்ட் பண்ணியிருக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து. காளிகட் பெயிண்டிங் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சோஷியல் கல்ச்சர் 19th சென்ச்சுரியில் கல்கட்டாவில் நடந்த ஒரு விஷயமாக இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கனாக்கா பௌத்தாஸ், அதாவது பெயிண்டர்ஸ், அவங்க வந்து இந்த ஒரு சிட்டி, தட் இஸ் பெங்காலில் இருக்க ரூரல் சிட்டிலேருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆனாங்க. இவங்க இண்டிவிஜுவலாக பார்த்திங்கனாக்கா ஒரு பில்கிரிம், ஒரு பக்தர்களாக இந்த ஊருக்குள்ளே கல்கட்டாக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் லோ காஸ்ட்டில் இந்த பெயிண்டிங்லாம் பேப்பரில் வாட்டர் கலர் வச்சு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலரில் இருக்க லைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப போல்டாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இதை இப்போ அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா சீதா வந்து அவரோட பையன் லவ் குஷ், அதுதான் அவங்க பசங்க, அவங்க கூட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி பார்க்க முடியுது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த பிக்சரு. அதே ஆட்டம் நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மியூசிஷியன் இல்லாட்டி ஒரு விமன் வந்து கோம்பு பண்ணுற மாதிரி, சப்பி உமன் வந்து ரெட் ரோஸ் கையில் வச்சுருக்க மாதிரி, ஒரு ஸ்னேக்கு, ஒரு கேட்டு, கிரே ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே கூட வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இது வச்சுக்கிட்டு இந்த ஸ்டைலில் காளிகட் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேம்பர் பேப்பரில் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி ஹேம்ப் பேப்பரில் பண்ணியிருக்காங்க. இது ஹிந்து காட் அண்ட் காடஸ் வந்து உங்களுக்கு இந்த கலர்ஸ் கார்னிஷ் கலர்ஸாக கொடுத்துருக்காங்க. இது யூரோப்பில் இருக்கிற லித்தோகிராஃப், அங்கே அப்புறம் ஜெர்மனியில் இது செய்யப்பட்டது. இந்த ஸ்டைல் பார்த்திங்கனாக்கா இந்த பத்தாஸ்கிறவங்க ஃபேமஸ் காளிகட் பெயிண்டிங்கை வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டைலு சீதா வித் லவ் குஷ், மீடியம் வாட்டர் கலர், பீரியட் கான்டெம்பரரி, ஆர்டிஸ்ட் அன்னோன், கலெக்ஷன் வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த காளிகட் பெயிண்டிங் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ராமாயணிலேருந்து ஒரு சீனாக எடுத்திருக்கு. இங்கே சீதா பார்த்திங்கன்னா அவங்க 2 குழந்தைங்க லவ் அண்ட் குஷ் கூட உட்காந்து ஒரு பாறையில் மரத்துகளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. சீதா அவங்க பசங்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்களும் அதை கேட்டுட்ருக்காங்க. இது அந்த 3 பேர்த்தோட க்ளோஸ்னஸ் இந்த பிக்சர்லேருந்து தெரியுது நமக்கு. இந்த காளிகட் ட்ரெடிஷன் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ப்ரீமிசி இது மூலமாக ஒரு நமக்கு தெரியுது. அதே மட்டும் இதில் ஹியூமன் பாடிஸ் வந்து க்ளீனாக இதில் கிளாரிட்டியாக போட்டிருக்காங்க. அந்த கர்வ்ஸு
அந்த ஃபீமேல் ஃபார்மோட கர்வ்ஸ் எல்லாம் ஹைலைட்டன் பண்ணியிருக்காங்க. ஷேட்ஸ், எஃபெக்ட்ஸ், அவுட்லைன்ஸ் எல்லாம் கர்வ்ஸ் எல்லாம் கரெக்டாக புரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்ட் பார்த்திங்கனாக்கா ஆரஞ்ச் பேக்ரவுண்டில் க்ரீன் ஃபாலியேஜ் அதை இவங்க வரைஞ்சிருக்காங்க அந்த காம்பினேஷனில். இது அந்த கெஸ்டோட ஸ்டேட்டஸை வந்து அதாவது லவ், குஷா, சீதா இவங்கள வந்து ஒரு ஃப்ளோரல் கிளாண்ட் அதாவது பூ மாலை போட்டிருக்க மாதிரி அதில் காட்டியிருக்காங்க. அதோட அவங்க கண்டு பார்த்தாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, ஃபேஸ் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக காலிகட் பெயிண்டிங்கில் வரைஞ்சிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் வந்து இந்த காலிகட் பெயிண்டிங்கில் பேப்பர், நேச்சுரல், அப்புறம் வெஜிடபிள் கலர், ப்ரஷ், கம்ஸ், போஸ்டர், கலர்ஸ் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக, சிம்பிளாக, மைல்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 15.5 கலாம்காரி. இது வந்து ஃபோக் ஆர்ட்டு. நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த வேர்டு கலாம்காரி வந்து பர்ஷியன் வேர்டு கோலாம்காரியிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா கிராஃப்டோட பென், அதுதான் கலாம்காரி. இந்த கிராஃப்ட் ஸ்டைல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பென்னு, கலரு, இந்த ஃபேப்ரிக்கை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஒரு மிக்ஸான பென்னு, பிளாக் பிரிண்டிங்கை வச்சு வரைஞ்சிருக்காங்க. இந்த சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா ஆரம்பத்தில் இங்கெல்லாமே இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தாங்க இந்த மாதிரி பெயிண்டிங்கு. அப்புறம் அது பார்த்திங்கன்னா முகல் ரூலர்ஸ் இருக்கும்போது இது நிறையா வரைஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு டாப்பான பொசிஷனில் அந்த காலத்தில் இந்த கலாம்காரி டெக்ஸ்டைல்ஸு ஒரு வரவேற்பு இருந்துச்சு. இதை ஏஷியன், யூரோப் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னாக்கா 18th சென்ச்சுரியில் இந்த கலாம்காரி ஃபேப்ரிக்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு லார்ஜ் டெக்ஸ்டைல், இந்தியன் டெக்ஸ்டைலில் பார்த்தா ஒரு லார்ஜாக அமௌண்ட்டாக இதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு பர்ஷியா கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே, மிடில் இந்தியா கண்ட்ரீஸ்க்கும். இப்போ கோரமண்டல் அண்ட் புக்கிட் இந்த மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்டல், சவுத் இந்தியா இவங்க எல்லாமே மேஜர் சென்டராக இருந்தாங்க இந்த டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கு. மெயினாக பார்த்திங்கனாக்கா ஸ்ரீகாளஹஸ்தி, அப்புறம் மச்சிலிப்பட்டினம் இதெல்லாமே டெவலப் ஆனதுக்கு காரணமே இந்த கலாம்காரி ப்ரொடக்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாளஹஸ்தியோட ஸ்டைல் பார்த்திங்கனாக்கா இந்த கலாம்காரியை டெவலப் பண்ணது அங்கே இருக்க டெம்பிள்ஸ், டவுன்ஸ் எல்லாமே இந்த கலாம்காரி பேட்டர்னைஸ் பண்ணி தான் அதெல்லாம் இருக்கும் இந்த ஹிந்து மித்தாலஜிக்கலில். ஸோ இந்த கலாம் இல்லாட்டி பென் அப்படின்னு சொல்லுவாங்க, கலம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்காக இது வரைகிறது, அந்த கலர் ஃபில் பண்ணி ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறது. இந்த மச்சிலிப்பட்டம் ஸ்டைல் பார்த்திங்கனாக்கா இந்த ட்ராயிங்கை முகல் எம்பரர்ஸும் ஒரு மிக்ஸு பென் அதை வச்சு பிளாக் பிரிண்ட் வச்சு வரைஞ்சாங்க. ஸோ இது ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணிச்சு அந்த மச்சிலிப்பட்டத்தோட ஃபேவரட் அந்த மோட்டிவ்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ், ஃபிகர்ஸு, ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். இந்த மச்சிலிப்பட்டம் இந்த நமாஸ் மேட்டு, டென்ட்டு, கர்டெயினு இதெல்லாமே ஏஷியன் மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. பெட்ஷீட்ஸு, குல்ட்டு, கவர்ஸு, அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் இதெல்லாமே அனுப்பிச்சாங்க. இந்த ஸ்க்ரோலு, டவல்ஸு, ஸ்கார்ஃப்ஸ் இதெல்லாமே சவுத்தர்ன் ஏஷியா மார்க்கெட்டுக்கு, ஜாக்கெட்ஸு, ட்ரெஸ் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் ஏஷியன் மார்க்கெட்டுக்கு அப்போவே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கீழே பார்க்குற இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சீதா ஸ்வயம்வர், அதாவது சீதாவுக்கு கல்யாணம் ஆகிற சீதா ஸ்வயம்வர். ஸோ டைட்டில் சீதா ஸ்வயம்வர், மீடியம் கலம்காரி, பீரியட் கான்டெம்பரரி, ஆர்டிஸ்ட் அன்னோன், கலெக்ஷன் பர்சனல் கலெக்ஷன். ஸோ ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கனாக்கா இந்த பேனலில் என்ன தெரியுதுனாக்கா ராமாயணத்துலேருந்து ராம் பார்த்திங்கனாக்கா அவங்களோட வில்லை வளைச்சி சிவாவோட வில்லை வளைக்கிறாரு. அதே ஆட்டம் சிவனோட வில்லை வளைக்கிறார். அதை சீதா வந்து அவங்க கழுத்தில் இது மாலை வச்சிட்ருக்க மாதிரி தெரியுது. பின்னாடி அவங்க ஃபாதர் அதாவது கிங் ஜனக் வந்து இருக்கிறாரு. இது பிளாக் பேக்ரவுண்டில் வரைஞ்சிருக்காங்க. லைட் ப்ளூ ஃபிகர் இருக்குது, ஜனக்குக்கு வந்து லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அதோட எல்லோ ஃபிகர் வந்து சீதாவுக்கு, டார்க் ப்ளூ வந்து ராமுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரீடு பென் ஒர்க் மூலமாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளாத்ஸும் ஜுவல்லரிஸும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரெட்டு, பிங்க், ப்ளூவில் வரைஞ்சிருக்காங்க. இந்த சீன் பின்னாடி இருக்கிற சீன் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஜியாமெட்ரிக்கல் பார்டர் மாதிரி இருக்கும். கலம் இல்லாட்டி ரீடு பென் வந்து உங்களுக்கு ஷார்பன் பண்ணுவாங்க. இது 8 inch திக்கில் நீளமாக இருக்கும், ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதே ஆட்டம் மிடில் ஒரு ஸ்டிக் இருக்கும். அது வந்து உங்களுக்கு உல் இந்த ரோல் பண்ணி வச்சுப்பாங்க அந்த இங்க் அப்சர்வ் பண்ணுறதுக்காக.
அப்புறம் கொஞ்சம் ஸ்லைட் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த கலர் வந்து அந்த ஃபேப்ரிக்கில் அப்படியே வெளியே வரத்துக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி தான் கலர் பண்ணுவாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னாக்கா மெயின்லி ரெட்டு, பிளாக்கு, எல்லோ, ப்ளூ இந்த மாதிரி ப்ரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் இந்த க்ரீனு, ஆரஞ்சு, பர்பிள் கலர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு கொடுக்குது. இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னாக்கா அவுட்லைனுக்காக கொடுத்துருக்காங்க. மெத்தடு இந்த கலம்கரி பெயிண்டிங்கில் ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மெயின்லி காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் பண்ணுறாங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேப்ரிக்கு ஃபஸ்ட்டு இந்த எருமை சாணம் இல்லாட்டி ஆட்டு சாணத்தில் வந்து இது வந்து ஊற வைப்பாங்க. அப்புறமா அது வந்து ப்ளீச் பண்ணுவாங்க. அப்புறம் சன்னில் வந்து ரொம்ப நேரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் ப்ளீச் பண்ண ஃபேப்ரிக்கை பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சு அவங்க வந்து வாஷ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அவங்களுக்கு தேவையான ஃபிகர்ஸ் வந்து அவங்க பிளாக் பிரிண்டிங்கில் ட்ரா பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ப்ரஷ்ஷு இல்லாட்டி பெண்ணை வச்சு அவங்க அதை வரைவாங்க. இப்போ இப்போ வந்து அவங்க ரெட் கலரை ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் ப்ளூ கலரை அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஃபேப்ரிக் ட்ரை ஆனவுடனே வரைஞ்சி முடிச்சு ட்ரை ஆனவுடனே மறுபடியும் வாஷ் பண்ணுவாங்க. அந்த தண்ணியெல்லாம் போனோடனே அந்த ஃபேப்ரிக் மறுபடியும் அவங்க இதை வச்சு பாலை வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் க்ரீன், எல்லோ கலரை வச்சு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ட்ரை ஆனவுடனே அந்த தண்ணியை வச்சு மறுபடியும் அவங்க கழுவி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு இந்த சீதா ஸ்வயம்வர் அதாவது கலம்காரி பெயிண்டிங்கில். ஸோ அந்த பெயிண்டிங்லேயே நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ன படித்தோம் இந்த லெசனில் அப்படின்னா ஃபோக் அண்ட் ட்ரைபல் ஆர்ட். இதில் வர்லி பெயிண்டிங், கலம்கரி பெயிண்டிங், பித்தோரா, மதுபானி, காலிகட் பார்த்தோம். வர்லி பெயிண்டிங்கில் பால்கட், தேவி, சவுக்கு. அப்புறம் அது யார் பண்ணால் ஜிஆர் சோமா மாஷிங்கிற ஆர்டிஸ்ட்டு. அதை எதை வச்சு யூஸ் பண்ணாங்க? ரைஸ் பவர் அண்ட் வாட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. தென் கலம்கரி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா சீதா ஸ்வயம்வர் அந்த பெயிண்டிங் பேர் யார் வரைஞ்சாங்கன்னா அன்னொன்று. எதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க? பென் அண்ட் கலர் மெட்டீரியல்ஸ். அப்புறம் பித்தோரா பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பித்தோரா பெயிண்டிங்கு அன்னொன்று ஆர்டிஸ்ட்டு நேச்சுரல் கலர்ஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. மதுபானி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா கோபர், கர், கங்கா தேவி ஆர்டிஸ்ட்டு லோக்கல் அவைலபிள் மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க.